கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ஒரு ராஜா என்ன பண்ணுவார்னா, தனக்கு இருக்கும் பலம், வல்லமை, அதிகாரம் கொண்டு தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். தம்முடைய ஜனங்களை யாருடைய அடிமையாகவும் விட மாட்டார். தம்முடைய ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்குனா அவர்களை மீட்க போராடுவார், போர் செய்வார். போர் செய்து தம்முடைய ஜனங்களை மீட்பார். அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள்ல இருக்கிற ராஜாக்கள்ல எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அசீரிய ராஜா சனகரிப்பு வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி வளைச்சு இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக போர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தீங்கு செய்து அவர்களை அடிமைகளாக்கணும்னு வந்தபோது எசேக்கியா ராஜா என்ன பண்றான்னு சொன்னா, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாருங்க, தம்முடைய தூதனை அனுப்பி 1,85,000 பேரை அசீரிய படையில அன்று ராத்திரியிலேயே கொன்று போடுகிறார். அப்படி அந்த 1,85,000 பேரும் செத்தது நிமித்தம் அந்த அசீரிய படை என்ன பண்ணுது, காலையிலேயே அந்த இடத்தை விட்டு ஓடி போறாங்க. இன்றைக்கும் நமக்கு எதிராக சத்துருக்கள் நம்மை சுற்றி வளைத்து நமக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லியும் நம்மை அடிமைகளாக்கவும் நம்மை மேற்கொள்ளவும் திட்டம் தீட்டி வந்து கொண்டிருந்தா, நம்முடைய ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்கள் கைக்கு நம்மை விட மாட்டார். ஏன்னா இந்த எசேக்கியா ராஜாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அசீரிய ராஜா இந்த தேசத்துக்குள்ள வர போறதும் இல்லை, அவன் இந்த தேசத்தை மேற்கொள்ள போறதும் இல்லை, அவன் என்ன பண்ண போறான், அவன் பின்னிட்டு திரும்பி ஓட போகிறான்னு சொன்னாரு. அதோடு கூட அந்த அசிரிய ராஜாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க, இந்த தூதன் அசிரிய படைய சங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஓடி போறாள். அப்படி ஓடி போனதுக்கு அப்புறம் அவனுடைய நாட்டிலே அவனுடைய பிள்ளைகளாலேயே கொல்லப்படுகிறதை நாம காண்கிறோம். இன்றைக்கும் நமக்கு எதிராக என்னென்ன சத்துருக்கள் எழும்பியிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போட போகிறார். நம்மை யாருடைய அடிமையாகவும் விட மாட்டாரு, சாத்தானுடைய அடிமையாகவும் விட மாட்டாரு, ஜனங்களுடைய அடிமையாகவும் நம்மை விட மாட்டாரு. நமக்கு சகரியா 2:5 படி அக்கினி மதிலா இருந்து நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். நம்முடைய ராஜாவா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தீங்கு வர விட மாட்டார். அப்படி எசேக்கியா ராஜாவே அப்படி ஜனங்களை பாதுகாக்கும்படி முயற்சி செய்யும் போது நாம தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் பாதுகாப்பார் அல்லவா? எந்த ஒரு ஜனங்களுக்கோ சாத்தானுக்கோ சத்துருவுக்கோ நம்மை அடிமைகளாக விட மாட்டாரு. நமக்கு எதிராக தீங்கு ஏதாவது வரதா இருந்தா அவர் நமக்காக போர் செய்து நம்மை மீட்பார். அவருடைய வல்லமை பராக்கிரமம் கொண்டு நம்மை பாதுகாப்பார். அதனால் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறனால, அவர் ஆட்சி செய்கிறதுனால நமக்கு தீங்கு எதுவும் வரவிட மாட்டார். சங்கீதம் 22:28 வாசிக்கிறோம், ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். 1 தீமோத்தேயு 1:10 இப்படி வாசிக்கிறோம், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சங்கீதம் 103:19 வாசிக்கிறோம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சகரியா 9:9 மற்றும் 10. சியோன் குமாரத்தியே மிகவும் களிப்பூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார்,
அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். இந்த வசனத்தின்படியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு. உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எதிராகவோ, உங்க குடும்பத்துக்கு எதிராகவோ, உங்க பிள்ளைகளுக்கு எதிராகவோ ஏதாவது தீங்கு சத்துரு நினைச்சா அந்த தீங்கெல்லாம் ஆண்டவர் வரவிடாமல் தடுக்கிறதற்கு அவர் வல்லமையும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு 28:18 எப்படியா வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதனால கவலைப்படாதீங்க அருமையானவர்களே. நம்மை ஆளுகிற ஆண்டவர் எந்த தீங்குக்கும் நம்மை விட மாட்டார். நம்ம எல்லைக்குள்ள சத்துருவை வரவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலோ, நம் குடும்பத்திலேயோ, நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ எந்த சத்துருவும் நுழைய விட மாட்டார். நம்ம யாருக்கும் அடிமையாகவும் விட மாட்டார். நம்முடைய குடும்பத்தை யாருக்கும் அடிமையாகவும் விட மாட்டார். நம்மளுடைய பிள்ளைகளையும் யாருக்கும் அடிமையாகவும் விட மாட்டார். அவர் எல்லா தீங்குகளிலுமிருந்து நம்மை மீட்டு நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் வாசம் செய்கிறார். சகரியா 2:10 இப்படியாக வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறதை காண்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் வாசம் செய்கிறார். சகரியா 2:5 அவர் நமக்கு அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாத்து, நம் குடும்பத்தை பாதுகாத்து, நம் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால எந்த தீங்கும் நம்மை நேரிடாதபடிக்கு நம்மை ஆண்டவர் நம் குடும்பத்தையும் நம்மையும் பாதுகாக்க போகிறார். ஆமென்.